இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராணி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஜோசியம் வந்து எப்படிலாம் கணிக்கிறாங்க, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கணிக்கிறாங்க, அதோட ட்ரூ ஃபேக்ட்ஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்குது யாருன்னா வந்து ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் வணக்கம் அவர்கள், அப்புறம் நம்ம ஷான் குட்மன் வணக்கம், அண்ட் அப்புறம் நம்ம செல்பிஷே. வணக்கம் கைஸ். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க. ஆரம்பிக்கலாம். இது ஒரிஜினல் ரியல் நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ ஜோசியம் ரியலுங்களா? அத பத்தின ட்ரூ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் சொல்ல போறோம். ஜோசியமே ட்ரூ கிடையாதுங்க, அப்படிதானங்க ஃபேக்ட்ஸ். சரி, அத பத்தி சொல்லுவார் நம்ம ஷான் குட்மன். ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல, லைக் அது வந்து கிரீக் ஹிஸ்டரி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. கிரேக்கத்துல இருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அவங்க வந்து 3 வழியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிரேக்கம் சமுதாயம் வந்து அடியோட அழிஞ்சது. அந்த சாக்ரட்டிஸ் வளர்த்த சமுதாயம், அவ்வளோ அறிவார்ந்த சமுதாயம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னா, அந்த ஜாதகம், அந்த ஆரோஸ்கோப் அப்படின்ட்டு சொல்லியும் அதுவும் யார் யூஸ் பண்ணாங்கன்னா, எங்க யூஸ் ஆச்சுன்னா, அந்த கிங்டம்க்கு கீழே இருப்பானுங்க பாத்தீங்களா, அவங்க வந்து லைக் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அது ஆரோஸ்கோப் மாட்டி கிங்கே ஃபாலோ பண்றாங்களே, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிரீக் சொசைட்டி வந்து அப்படி பாழா போனதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம இந்த ஜோசியம் தான். அது வந்து இந்தியாவுக்கு வந்து லைக் பண்ட மாற்ற முறை மாதிரி எடுத்துன்னு வந்து இங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யார் கையில நமக்கு மாட்டிச்சுன்னா, நம்ம ஆப்வியஸா தெரியும், நம்ம நோலன்ஸ் கையில மாட்டிக்கிச்சு ஃபர்ஸ்ட். எப்படி நம்மள வந்து ஒரு இதுல ஒரு கிரீக்லயே நம்பவாதான் போலியே. இல்ல, அங்க வந்து அதெல்லாம் இல்ல. ஆனா வந்து இருக்கு, அங்கேயும் ஒரு இது இருக்கு, ஒரு இருக்கு சப் மாதிரி. சப் இது என்னது, இப்ப அந்த பிரான்ச்சைசி மாதிரி இருக்காங்க. ஆமா, அங்க இருந்து என்ன பழைய இதுதான் இது. மல்டி பர்பஸ்னா சும்மாவா? எங்க அதான் அது இங்க எடுத்துட்டு வந்து, இது வந்து பழைய கான்செப்ட் இங்க எடுத்து தேவையே இல்லை. இதுக்கும் நம்ம ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லை. நம்மள வந்து யோசிக்க வைக்க கூடாது, நம்ம வந்து ஒரு தன் நிகழ்ச்சியா எதுவுமே செஞ்சுக்க கூடாது. அப்படி செஞ்சுட்டா அவங்களுக்கு பொச்செரியுது. அதனால வந்து ஜோசியம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, கடவுள் தான் இப்படி உங்களை வந்து இது பண்றாரு, உங்களுக்கு வந்து ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா கடவுள் செஞ்ச இதுவே கிரகம் எல்லாம் இருக்கு, அதனாலதான் வந்து உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்மள இன்னும் முட்டாளாவே வச்சிட்டு இருக்காங்க. சுக்கரன் ஆத்து வச்சுட்டாங்களா? ஏதாவது இப்போ நீங்க ஒரு பால் ஆவின் ஒரு பால் இது ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, சரிங்களா? பால் வந்து மீந்து போகுது, என்ன பண்ணுவீங்க? ஒரு பன்னீரோ ஒரு ஐஸ்கிரீமோ. அதே மாதிரிதான் எங்கவா அதான் எங்கவா அந்த காலத்துல ஃபேக்டரி எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு ப்ராடக்ட வச்சு இப்போ அது ஃபாலோ பண்ணிருந்தவனுங்களே விட்டானுங்க. அது வந்து ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டானுங்க, ஒரு சும்மா ஒரு சன்ஷைன் இன்னாது மூன் ஷைன் இன்னாது அப்படின்ற மாதிரி எடுத்து ஜாலியா போயிட்டானுங்க. இவனுங்க தான் இன்னும் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கானுங்க, நூலை வச்சே தொங்கிட்டு இருக்கானுங்க. பூமர்ஸ், நூலன்ஸ் பூமர்ஸ் ரெண்டு பேருமே. ஆமா. சால் குட்மன் சொல்றாரு, இப்ப அஸ்ட்ராலஜி வந்து கிரீக்ல இருந்து வந்தது, அதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இது பண்ண கரெக்டு தான் பாயிண்ட். ஜென்ரலா அஸ்ட்ராலஜின்றது என்னன்னா ஒரு ப்ரிடிக்ஷனு, என்ன நடக்க போகுது, இந்த டைம்ல என்ன ஆக போகுதுன்ற ப்ரிடிக்ஷனு. அந்த ப்ரிடிக்ஷன்ல வந்து இவங்க ஒரு மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் மாதிரி பண்றது தான் நமக்கு இது. மீன்ஸ் இப்போ போறோம் இப்போ வெளில போறோம், இந்த டைம் ராகு காலம், இந்த டைம் யமகண்டம், இந்த டைம் இந்த இது அந்த இதுன்றோம்ல,
என்ன டைம்ன்றது இப்போ ஒரு ஜென்ரலான அதை போயிட்டு இது பண்ணா கரெக்டா இருக்கும், இது பண்ணா தப்பா இருக்கும்னா அதுலயே வந்து ஒரு இது நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீக்ல எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் நம்ம இது எடுத்துக்கும் போது நம்ம அம்பி வாழ்ங்க எப்படி எப்படின்னா ஓவர் இதுவா எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப முக்கியம்டா. ஆன்னு. ஏன்னா அப்பதானே வந்து உங்களை வந்து எதுவுமே யோசிக்க விடாம மழுங்கடிச்சு ஒரே கோட்பாட்டுல நிக்க வைக்க முடியும். அதேதான். நீயும் யோசிக்க கூடாது, நானும் யோசிக்க கூடாது. நான் எப்படி கெட்டனோ நீயும் கெடணும். அந்த கான்செப்டுக்கு தான் வந்து அஸ்ட்ராலஜின்றது வகுக்குது. கெடணும்னு இல்லைங்க. இப்போ இந்த ஒரு அதுதான் இப்போ வீட்டுல அர்ச்சனை பண்றோம் சரிங்களா, அது மாசத்துக்கு ஒரு தடவை பண்றோம், அதுல அமௌண்ட் வரல எங்க வாக்கு சரிங்களா. இன்னொரு சப் பிரான்ச் சரிங்களா, ஏதோ ஒண்ணு பண்ணணும், அதுலதான் இந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி இந்த பேக்கேஜிங் மாதிரிங்க இதெல்லாம் புரியுதுங்களா. இப்ப நீங்க கல்யாணம் இப்ப நீங்க பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிறக்குறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஜாதகம் என்ன, அதுக்கு ஒரு அமௌண்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறேன், அதுக்கு ஒரு யாகம், அதுக்கு ஒரு அமௌண்ட் சரிங்களா. கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அமௌண்ட் சரிங்களா. அப்புறம் உங்க பிள்ளைக்கு அதே அமௌண்ட், நீங்க செத்தாலும் அது ஒரு அமௌண்ட். அது ஒரு சைக்கிள் ரிப்பீட், வாழ்க்கை ஒரு வட்டம் தான் அண்ணா சொல்ற மாதிரி நம்ம அம்பி வந்து ஒரு வட்டத்தை வச்சுட்டாங்க. ஆமா அவ்வளவுதான், திஸ் இஸ் பிசினஸ். அவ்வளவுதான். அந்த ஆப்பிரிக்கன் ஒருத்தர் சொல்லுவார்ல, பாபா இது அதே மாதிரி எப்படி வந்து இது ஜாதகம்னு ஒண்ணு ஏற்றுறாங்கன்னு பாக்கலாம் நம்ம இப்போ. அதாவது ஒரு குழந்தை வந்து பிறந்துருது, அந்த குழந்தை வந்து எந்த டைம் பிறக்குது அப்படின்னு மட்டும் குறிச்சுப்பாங்க. இப்ப வந்து ஒரு உலகம் வந்து வட்டம், அதுல வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்தது, அதை சுத்தி 360 டிகிரியா உலகம் சுத்தல 360 டிகிரி டிவைடட் பை 30 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வரும். 12ன்ற ஒரு ஃபேக்டர் வரும். அந்த 12 தான் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படி இப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த 12 ராசி தான். இப்ப நீங்க வந்து 3:30 மணிக்கு பிறந்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க, ஒரு 3 to 4 இல்ல 4:30 வந்து அதுக்குள்ள பிறக்கிற குழந்தை வந்து இந்த ராசி சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அது வந்து பிக்ஸ் பண்ணு. அதான் இந்த ராசிலேயே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 4 பாதம் வரை பிரிப்பானுங்க. இப்ப நான் இதுல என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த ஜாதகம் அந்த இது எடுத்து பாத்தீங்கன்னா கட்டமா இருக்கும். நம்ம எல்லாமே வட்டம், உலகம், சூரியன், மார்ச் எல்லாமே வட்டமா இருக்கு. ஆனா வந்து உங்க ஜாதகம் இது பாத்தீங்கன்னா கட்டமா தான் இருக்கும். சரி, அதையும் விட்டுலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து நடுவுல வந்து இது வச்சிருப்பாங்க, சூரியன் பாருங்க, எர்த் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய சயின்ஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் நடுவு சென்டரு, அதை சுத்தி தான் எர்த் எல்லாமே வருது. ஆனா நம்ம ஜாதகத்துல வந்து எர்த் தான் சென்டரு, மீதி எல்லாமே தான் சூரியன்லாம் எர்த்த சுத்தி வருது அப்படின்ட்டு. இது எங்க இருந்து அவனுங்க புடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரீக்ல வந்து காப்பர்னிக்கஸ் தான் சொன்னாரு, எர்த் வந்து சுத்தி வருது, சன்னு தான் சென்டரு, நீங்க வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா அவரையே போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து அவனுங்க கிறிஸ்டியானிட்டி போட்டு இது பண்ணி எதிர்க்க பேசலாமா அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள வந்து அடக்கி வச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கலீலியோ வந்து டெலிஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சு அவரு தான் வந்து சொன்னாரு, இங்க பாருப்பா நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன், சூரியன் தான் நடுவுல இருக்கு, எர்த்து தான் வந்து சுத்தி வருது அப்படின்ட்டு காமிச்சோன்னதான் இப்போ போப் வந்து ஒரு 30 years பேக் தான் வந்து சாரி கேட்டாரு கலீலியோக்கும் காப்பர்னிக்கஸ்க்கும். ஓகே, நாங்க வந்து தப்பா சொல்லிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. இவன் என்னமோ சயின்டிஸ்ட் போப்பு, அப்படியாப்பட்ட இதுல இருந்து எடுத்துட்டு வந்து தலைமை நாட்டாமையாச்சு. அப்படியாப்பட்ட இதுல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து இது சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஒரு பேசிக் இதுக்கு வந்து ஓவராலாம் பகுத்தறிவுலாம் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்ல, ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். ஒரு எர்த்த நடுவுல இருக்கு, சன்னுதான் நடுவுல இருக்கு, எதுக்கு நீங்க எர்த்த வந்து ஜாதகத்து நடுவுல போட்டிருக்கீங்கன்னு நம்ம என்னைக்குன்னா ஒரு தடவை கேட்டுப்போமா அந்த ஜோசியக்காரன் கிட்ட? அவனை கேட்டா நம்ம வாழ்ந்த இடத்த மையமா வச்சு நாங்க சொல்லுவாங்க அப்படின்னுவான். அப்படியே சம்பாதிக்கிறது எது கேட்டாலும் நாங்க பதில் வச்சிருப்போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க ஒரு முட்டு கொடுப்போம்.
அதுதான் சொல்ல வந்தேன். லைக் அது எப்படி உருவாகுதுன்னா, அந்த கிளாக் வைஸ்ல வந்து 360 டிகிரி டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா 12 வரும். அது வந்து 12 ராசிகள். அந்த அந்த இதுலயும் அந்த பிளானட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இது நம்மளை சுத்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, லைக் செவ்வாய் தோசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. செவ்வாய் தோசை வந்து இது மார்ஸ், செவ்வாய் வந்து மார்ஸ். எங்கேயோ இருக்கிற ஒரு செவ்வாய் கோல் நம்மளுடைய லைஃபை எப்படி தீர்மானிக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேக்குறேன். அது வந்து கிரகம் வந்து அங்கிருந்து அது ஒரு இது அனுப்புங்க, வேவ்ஸ் அனுப்புங்க. அந்த வேவ்ஸ் வந்து அந்த வேவ்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம தான் டைரக்டா இருப்போமா அந்த சமயத்துல. ஐயோ முத்துனா முத்து, வேற லெவல் முத்து. அதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கல்யாணத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையே பாரு, இருக்கிற பொண்ணையே பாரு, அதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா பாரு. பரிகாரம்னா எப்படி டைரக்டா போயிட்டு நம்மளே பரிகாரம் செஞ்சிருவோம்? இல்ல, ஒரு நூலான கூப்பிட்டு தான் வந்து பரிகாரம் செய்ய வைப்பாங்க. காசு அவர் பண்ணிட்டாருன்னா எல்லாம் சரியா போயிடும். சிம்பிள் ஒண்ணுமே இல்ல. என்னன்னா நான் வந்து உனக்கு ஒரு குறை சொல்லுவேன், நான் ஒரு நூலனு அச்சா, அதுக்கான சொல்யூஷனும் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் பண்ணுவான், 2 பேரும் வந்து சர்க்கிள் ஜெர்க் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இட் இஸ் பிசினஸ். அதுதான். அதாவது நாங்க வந்து நல்ல காரியங்கள் பண்றேன், நாங்க தான் டாப்பு. இந்த மாதிரி இந்த இதுலாம் இருக்கு பாருங்க, இந்த சாங்கியம் பண்றோம்னா எங்க இதுலயே கீழவா இருக்காங்க. அவரு கிராஸ் போட்டிருப்பாங்க, ஆனா எங்களை விட கீழங்க. அவரை வந்து அது வந்து பண்ணி பாருங்க, அவர் வந்து டெத்துக்கெல்லாம் வந்து பண்ணி பாருங்க. நாங்க பத்து இந்த மாதிரிலாம் நாங்க அவர் விஷயத்த தலையிட மாட்டோம், அவர் எங்க விஷயத்த தலையிட மாட்டோம். இப்போ ஸ்டார்டிங்ல அவர் சொன்னார்ல, ஒரு பிறப்புல இருந்து, ஒரு கல்யாணத்துல இருந்து, ஒரு வயசுக்கு வர்றதுல இருந்து, ஒரு எந்த ஒரு சுப நிகழ்ச்சி எடுத்தாலுமே, கிரக பிரவேசமாகட்டும் சரி, கல்யாணம், ஏன் ஒரு டெத் ஆயிட்டா கூட போயிட்டு ஒரு ஜாதகம் தான் பாக்குறோம். எந்த நேரம் கரெக்டா இருக்கு, இந்த நேரத்துல பண்ணா கரெக்டா இருக்குமா, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே காசு தாங்க. இது எதுக்கு இங்க கொண்டு வாங்க? மெயின் ரீசன் துட்டு, மணி. சரி, நீங்க அந்த மார்ச் தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அதை பத்தி தான் சொல்லுங்க, திருப்பி பேக் அதுக்கு. அதாங்க, இப்ப வந்து அந்த ஒரு பிளானட் அது பாட்டும் சுத்தின்னு இருக்கு, அது எப்படி நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும்? அந்த மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொன்னு வச்சிட்டு இருக்காங்க. செவ்வாய் தோஷம், இது சனி வந்து வேற வீட்டுக்கு பயிற்சி, சனி நடக்கும். என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு. எவனா நம்புவானா ஒரு ஒரு கிரகம் வந்து என்ன எதனா பண்ணுது அப்படின்னா? சனி பயிற்சி, குரு பயிற்சி, கரெக்ட் தான். சரி, இதெல்லாம் கிரகம் சொன்னாங்க. இந்த ராகுவும் கேதுமே கிரகமே கிடையாது. என்னன்னு சொல்லுவானுங்க, ஷாலோ பிளானட் அப்படின்னு. அது ஒண்ணு இல்ல, அதுக்கு ஒரு கதை இருக்கு. நம்ம அந்த தேவர்களும் அசுரர்கள் தெரியுங்களா, 2 பேரும் வந்து ஆறு இருக்கா, ஆறு வந்து கடைஞ்சாங்க ஒரு அமிர்தம் வர்றதுக்கு. ஆமா ஆமா, அமிர்தம் அந்த பாம்பு வச்சு கடைவாங்க. லைக் அந்த சம்திங் ஏதோ வச்சு கடைவாங்க. அது வந்து அமிர்தம் வந்து தேவர்கள் எடுத்துன்னு போயிடுவானுங்க, டவுட்டி போயிடுவாங்க. ஆக்சுவலா அசுரர்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா வந்து லைஃப் லாங். ஆனா வந்து அசுரர்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவானுங்க, அசுரர்கள் வந்து தேவர்களா 2 பேரு, அவங்கதான் வந்து ராகு கேதுல லைக் 2 அசுரர்கள். அவங்க வந்து தேவர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு மேல போயிட்டு அந்த அமிர்தம் குடுக்கறப்போ போய் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அப்ப வந்து விஷ்ணு பகவானா இல்ல சிவன் பகவானான்னு தெரியல, அவரு வந்து நீங்க வந்து தேவர்களே இல்லையே, நீங்க வந்து அசுரர்களாச்சே அப்படின்ட்டு 2 பேர் தலையும் வெட்டிட்டு, ஒருத்தரோட தலையை வெட்டிட்டு லைக் பாம்போட தலையை வச்சுட்டு அவரை வந்து ராகு ஆக்கிட்டாரு. இன்னொருத்தர் வந்து முன்னம் லைக் தலை கீழே இருக்கிறது எடுத்துட்டு மீதி இருக்கிற பாம்பு பாட்டு வச்சுட்டு அவரை வந்து கேது ஆக்கிட்டாங்க. லைக் அவர் வைஸ் வர்சா சம்திங். அவங்கதான் வந்து ராகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயமா கேட்க போனான் அமிர்தம், நீ போடாம இருந்த அப்பவே நீ எவ்வளவு நூல் வச்சுக்கிட்டு இப்படி பண்றேன்ட்டு. அது அப்பயா அவனோட சம உரிமை கேக்குறாங்க, ஆனா அப்பயா ஆண்ட புண்ட மாதிரி பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து சூத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எடுத்து ஓட்டிட்டானுங்க. நாங்க தான் வச்சுப்போம்,
உங்களுக்கு ஆமா நான் தர மாட்டோம். தேவர்கள் தான் வச்சு போனாங்க, நீங்களாம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள காலி பண்ணிட்டு அவங்கதான் வந்து ராகுகேது உங்களை வந்து இங்க வருது, அங்க போகுது, இந்த கிரகத்துக்கு வருது, அந்த வீட்டுக்கு போறாங்க, இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்து ராகுகேது உங்க வாழ்க்கையிலே விளையாடுதுங்க அப்படின்ட்டு. ஏய் அவன் அவன் பண்ண இது கேட்க மாட்டீங்க, இவன் வந்து சம உரிமை கேட்க போனதுக்கு இது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அப்புறம் இப்போ இந்த சனி பயிற்சி பத்தி இவரு சொல்லியிருக்காருன்னா ஜிகே இருக்காருன்னா. ஆமா அவர் வந்து ஒரு சேனல்ல வந்து வீடியோவாவே போட்டிருப்பாரு சனி பயிற்சி. அது வந்து எப்படி 7.5 இயர்ஸ்ன்னு கணக்கு போடுவாரு. அதான் நம்ம இதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு அது பார்ட் வந்து நம்ம உலகம் வந்து 365 டேஸ்ல சுத்தி வந்துடும். ஆனா சனி வந்து சேட்டன் சுத்தி வர்றதுக்கு வந்து மினிமம் வந்து அதான் 7.5 வருஷம் ஆகும் மொத்தமா சுத்தி வர்றதுக்கு. ஒரு இதுவே ஒரு இயர் சொல்றாங்க, நம்ம சுத்தி வந்து ஒன் ரவுண்ட் முடிகிறதுக்கு, ஒரு ரெவல்யூஷன் முடிகிறதுக்கு 7.5 வருஷம் ஆகும். நம்ம அதாவது நம்ம உலகத்தோட கணக்கு வச்சு அந்த சேட்டன் கணக்கு போட்டா 7.5 வருஷம். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த 7.5 வருஷத்துல அது ஒவ்வொரு ஆங்கிள் வரும்ல நம்ம பூமிக்கு. ஆமா அதை வச்சு ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு அப்படி இப்படின்னு பிரிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 7.5 நாட்டு சனிலேயே கூட முன் 7 நாட்டு சனி, நடு 7 நாட்டு சனி, பின் 7 நாட்டு சனின்னு பிரிப்பாங்க. ஆமா அது வந்து எப்படின்னா முன்னாடினா வந்து முன்னாடி ஷாலோ, அதாவது உங்க மேல படுற மாதிரி. அப்புறம் மிதுன்றது ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு நேரா அந்த இது பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த 2.5 வருஷம். அடுத்து பேக்ல போகணும். இப்போ வந்து எல்லாமே விலகி போற மாதிரி உங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி போற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவானுங்க. நான் கட்டுறவனுங்க சொல்றேன். அவனுக்கு வந்து கடைசி 2.5 வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பிரச்சனைகள் நேரடியா இருந்த போது இந்த பிரச்சனைகள் வந்து இப்ப சுமூகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கணக்கு. அந்த இந்த 7.5 வருஷ கணக்கை வந்து இவனுக்கு இந்த மாதிரி எழுதிட்டானுங்க. ஒரு மகா பெரிய ஓலல். அந்த 7.5 முடிஞ்சோடனே அப்படியே உங்களுக்கு வெந்து தெரிக்கும், நீங்க குளிக்கவே வேணாம், அப்படியே நீங்க காசு அப்படியே 7.5 வருஷம் வந்து நீங்க கலந்துங்க, நீங்க தான் லட்சாதிபதி. அந்த இதுல சொல்லுவாங்க சரண்யா பொண்ணு சொல்லுவாங்களே, ஆடி போய் அப்பா வருவேன் அந்த மாதிரி அப்பா வருவான். அந்த மாதிரி முடிச்ச உடனே எல்லாரும் பில் கேட்ஸ் ஆயிடுவோம். ஆமா ஸ்டாங்ஸ் ஏறுது. அந்த 7.5 இயர்ஸ் அப்புறம் ஸ்டாங்ஸ் அப்படியே மேல ஏறுது. எப்படி இருந்தாலும் சூத்தரிக்கிறது செய்யுது வாழ்க்கை. இல்லங்க ஜாதகம் எடுத்தீங்கன்னா 9 பிளானட்ஸ் இருக்குமா? ஆமா கட்டம் கட்டி நம்மளுடைய லாஸ்ட்ல அந்த 3 பிளானட் இருக்காது அந்த ஜாதகத்துல, இந்த யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ. அது ஏன்டா இல்ல, ப்ளூட்டோ வந்து இப்ப இல்லன்ட்டாங்க. பட் அந்த யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அந்த ஜாதகத்திலேயே அது குறிப்பிட்டிருக்காது. அது நம்ம வந்து என்னைக்குன்னா கேட்குமா, நம்ம இது சுத்தி தானே ஒரு சோலார் சிஸ்டம் வச்சு தானே வந்து ஜாதகம் வந்து ஏற்றுறீங்க, நீங்க ஏன் வந்து நெப்டியூனையும் லைக் யுரேனஸ் நெப்டியூனையும் ஏன் நீங்க வந்து சேர்க்கல அப்படின்னு கேட்டிருக்கோமா? நம்ம ஒண்ணு இல்ல, இங்க கேக்குறவங்களே அந்த டைம்ல ஹாரோஸ்கோப் எழுதும்போது அத வந்து பிளானட் இல்லன்னு சொல்லிருப்பாங்க பல சயின்டிஸ்ட். அதேதான் அவங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதர பழசானதுக்கு வந்துதான் மீதி இருக்கிற கோல் எல்லாம் வச்சு ஜாதகம் பண்ணது. இப்போ ஒரு 19 அப்படின்னு தானே வந்து என்னதான் அந்த லாஸ்ட் 2 பிளானட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால வந்து சிலபஸ்ல இவங்களால அதே அப்புறமா இந்த இதுவரை சொல்லுவானுங்க, இந்த குரு பயிற்சி, அதாவது குரு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டா கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவானுங்க. எல்லாமே முட்டு தானுங்க. வந்துரும் நாளைக்கே உங்களுக்கு கவட்டை கையில உங்களுக்கு அதாவது சுகர் டேடியா நீங்க மாறிடலாம். அதாவது ஏன் கல்யாணம்னா அவ்வளவு இவங்களுக்குன்னு கேட்டா, இவங்க வீட்டுக்கு குரு வரல, குரு வரும்போது தான் கல்யாணம் நடக்கும். குரு மட்டும் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு கல்யாணம் செட் ஆகி நடந்துரும் அப்படின்னு. அடுத்த நாளே குழந்தை பிறந்துரும் உங்களுக்கு. சயின்ஸ் ஓம்பி விட்டுருவோம் நாங்க அப்படின்னு. நான் இந்த கல்யாணம்ன்ற போது ஒண்ணு சொல்றேன், பர்சனலா ஒண்ணு நடந்துச்சு எங்க சொந்தக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து 24 வயசுலயே வந்து ஒரு வரன் வந்துச்சு அந்த அக்காக்கு. என்ன பண்ணிட்டாங்க, ஜாதகம் நல்ல மாப்பிள்ள, லைக் நான் வெல் செட்டில்டு, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்த அக்காவும் படிச்சிருக்காங்க, லைக் ஒர்க்கிங் ஸ்டேஜ் அந்த இதுல தான் இருக்காங்க, ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, ஜாதகம் வந்து செட் ஆகல அப்படின்றாங்க.
சரி ஓகே ஓகே ஜாதகம் செட் ஆகட்டும்ட்டு லாஸ்டா 35 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்களே. 24 இருந்து 35. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இதுவா இருந்திருக்கும் இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு 35ல ஒரு உலகம் வந்து கட்டி வச்சாங்க. அவங்க அப்படியே இருந்தா இவன் ஏதோ கணிச்சு போட்டு இந்த பிளானட்ஸ் மேல குறைய போட்டுருவானுங்க. இது ஜாதகம் சரியில்லை, இந்த சனி சரியில்லை, வெள்ளி சரி, மயிறு சரியில்லை, உனக்கு என்னடா வந்துச்சு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணி வை அப்படின்ட்டு விட்டுட்டு ஜாதகம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்தீங்கன்னா இந்த கல்யாணம்னு வந்தோடனே இதுக்கு ஒரு ஜாதகம் தனியா பாப்பாங்க தெரியும்ல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பொருத்தம் பாப்பாங்க. 10 பொருத்தம். 10 பொருத்தத்துல அட்லீஸ்ட் ஒரு 8 பொருத்தமாச்சு நல்லா இருக்கணும் சம்திங் சொல்லுவாங்க. அதான் 8 பொருத்தமாச்சு இருக்கணும். அதுல மெயின் வந்து ரஜ்ஜு பொருத்தம்னு வானுங்க. அது இருந்தாதான் வந்து கல்யாண யோகமே அப்படின்னு வானுங்க. அப்புறம் இந்த சொல்லுவாங்க பாருங்க, நாகதோஷம், செவ்வாதோஷம். நாகதோஷம்லாம் சம்திங் ஏதோ ஒரு தோஷத்துக்கு வந்து 2 கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க. அதனால வந்து முன்னாடியே வந்து வாழை மரத்துக்கு வந்து கல்யாணம் பண்ண வைப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காலையில 7:30 மணிக்கு 7 மணிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த வாழை மரத்துக்கு. கல்யாணம் பண்ணி வச்சு கத்தி பண்ணி விட்டுருவானுங்க. அந்த மாதிரி இதுவுமே என்ன சொன்னாங்க, ஜாதகத்துல இவர் பாத்துருவாராம். பார்த்த உடனே இவர் ஜாதகத்துல வந்து 2 பொண்டாட்டி வர மாதிரி இவருக்கு அப்படியே தெரியுது. அப்படியே பிளானட்ஸ் அப்படியே கூட்டின்னு வந்து 2 பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து சேர்த்து வைக்கும் போது அதான் இவர் அதை கணிச்சுட்டாராம். இதோட என்ன மாசா இருக்கு தெரியுங்களா, வாழ்க்கை போல கையை வச்சுட்டு கண்ட்ரு பண்ணிருப்பியான் சரிங்களா. என்ன சொல்லுங்க. இது கூட தாங்கிக்கலாம். இப்போ மேரேஜுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அந்த பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம் அதையும் பார்த்தோம். ஓல் போறது என்னப்பி நல்ல நேரம் கேக்குறேன். 2 பேரும் இடைய போறதுக்கு நீ புண்ட போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டு பாஸ்கர்ல வரும். பால்கோவா வாங்கிட்டு வந்தனே தம்பி, உங்க வாழ்க்கை பாலா போயிருச்சே தம்பின்னு ஒரு லைன் வரும். அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்துக்குங்க காசு தாங்க, எல்லாத்துக்கும். அந்த டைம்ல இவர் வந்து இன்சர்ட் பண்ணதா அப்படியே அவரை இன்சர்ட் பண்ண உடனே அது 1 நிமிஷம் வந்து பிளானட்ஸ் தான் ஸ்ட்ரக் ஆயிக்கும். ஸ்ட்ரக் ஆகி திருப்பி வரும். ஆமா அந்த அதே அதாவது அது வரைக்கும் அவரு கரெக்டா இருந்திருக்காதான். அந்த நல்ல நேரத்துல கரெக்டா இது பண்ண உடனே தான் அது வந்து கரெக்டா அப்படியே அலைன்மெண்ட் மாறுது. அப்படி எல்லாம் அலைன்மெண்ட் மாறி வந்து இவருக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிட்டு. ஆமா இதுலாம் என்ன சொல்றதுங்க. ஃபர்ஸ்ட் இது பாப்பான், பொருத்தம் பாப்பானுங்க, இது வந்துட்டுவானுங்க, முடிச்சு நல்ல நேரம் பாப்பானுங்க. ஐயா எப்படா நிம்மதியா வாழ்ந்துடுறன்ட்டு அவன் சேலஞ்சு போட்டு. இப்ப எப்படி நிறைய பேர் இந்த சேலஞ்சு அந்த சேலஞ்சுன்றாங்களே, அது மாதிரி நம்மளோட லைஃபோட ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் நூலன் ஐயா வந்து சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பெரிய பிக் பாஸ் கொடுத்துருக்கு அது அந்த முண்டையா முன்னேற மாட்டான், நம்மளையும் விட மாட்டான். ஜும்மி அப்படின்னு இந்த நட்சத்திரம் பத்தி எல்லாம் ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஆமா தெரியாதுங்க, சொல்லுங்க. பாப்பாங்க இது வேற சொல்லுங்க. நட்சத்திரம் இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா, அது ஒண்ணு இல்ல. நம்ம வந்து இவர் இருக்காருல, நிலவு இருக்காருல, மூன், அவர் வந்து ஓகேவா, அவர் வந்து மேல வந்து உலா வரும்போ ஒரு கீழே வந்து ஒரு 28 பெண்களை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அவரு அந்த பெண்களோட அப்பா வந்து ஒரு கிங், அவர் பேர் வந்து வாமனன். அந்த 28 பொண்ணு அவரு கீழே வராரு, 28 பொண்ணை பாக்குறாரு. நான் இவங்களை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து எடுத்துன்னு போயிடுறாரு. அதுல வந்து ஒரு பொண்ணு மட்டும் போங்கடா வெங்காயங்களா அப்படின்ற மாதிரி என்னால முடியாது அப்படின்ட்டு சுயமரியாதையோட வெளியே போயிடுறாங்க. 27 டாக்டரை அப்படியே எடுத்துட்டு ஒரு பட்டம் போயிடுறாரு. 3 கல்யாணம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த 7 பெண்களோட பேரு தான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 3 நாள் இருக்கும். இந்த அஸ்வினி,
திருவாதிரை ஆமா, அந்த மாதிரி புனர்பூசம், மிருகசிரிசம், அது ரேவதி. எல்லாமே பாருங்க, எல்லாமே பொண்ணுங்க பேர் தான் இருக்கும். அந்த பொண்ணுங்க அந்த பேர் எல்லாமே 27 டாட்டர். அதாவது அந்த ஒரு டாக்டர் மட்டும் அவங்க நட்சத்திரமா மாறினையா? ஒருத்தவங்க மட்டும் இதெல்லாம் அவங்க கூட எல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஓகே ஓகே சூப்பருங்க. இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வரானா, லைக் ஒரு 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 கமாடிட்டியா தான் பாக்குறாங்க ஒரு பெண்களை. ஓகேவா? லைக் வந்து ஒரு ஒரு பண்டமாற்ற முறை மாதிரியா? அது கூட இல்ல, நான் எடுத்துன்னு போறேன், நான் எனக்கு தான் வந்து பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல சால் என்ன சிம்பிளா சொன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ ரெஸ்பெக்ட் பண்றது பண்ணவே மாட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணு 27 பொண்ணுங்க கிட்ட கேட்டாங்களா நீங்க போறியாமா அப்படின்ட்டு? எதுவுமே கேட்கல. நான் எத்தனை புறம் எத்தனை போயிட்டான் அவன் 3 எத்தனை போயிடுவான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவானுங்க, நீ தனியா இருந்தாதான் நட்சத்திரம் கிடையாது, என் கூட இருந்தாதான் நட்சத்திரம் அப்படின்னு. அவன் காதலே காதல எவ்வளவு போட முடியுமோ போடு. இல்லங்க, இது ஒண்ணே ஒண்ணு, இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் வெளியே வர வேண்டியதே பெண்கள் தான். ஒரு ஆண் வெளியே வந்துட்டா அந்த சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகுமா என்னன்ட்டு எனக்கு வந்து சரியா ஐடியா இல்ல. ஆனா வந்து ஒரு பெண் சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா அவங்க சுத்தி குழந்தைங்களையும் அவங்க சுத்தி இருக்க சேஞ்ச் ஆகணும்னு இல்ல, சேஞ்ச் அவங்களே ஆனாலும் சுத்தி விடவே மாட்டாங்க. இப்போ இல்லங்க, அதுக்கும் மீறி வெளியே வந்துட்டாங்கன்னா லைக் அவங்க எஜுகேட் ஆனாதான், லைக் ரேஷனலைஸ் ஆனாதான் இதெல்லாம் வந்து எஜுகேட் ஆகியே சில பேர் இன்னமும் பூமரா தான் இருக்கிறாங்க. அது இருக்காதான் செய்யறாங்க. அதையும் மீறி வந்தாதான் லைக் அவங்க எஜுகேட்ன்றதே எப்படி தெரியுமா பாக்குறாங்க, என் வீட்டுல வந்து என்னை வந்து வேலை செய்ய சமையல் செய்யன்றாங்க, அதனால படிக்கிறேன். ஓகே, அது படிக்கிறது ஒரு பக்கம். ஆனா அட் த சேம் டைம் அவங்க வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாவும் நடந்துங்கிறாங்க. அதுதான் அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எடுத்து போட்டாலே லைக் வந்து அவங்க சுத்தி இருக்கவங்களை வந்து லைக் அதுக்கு பின்னாடி வர சந்ததிகளை வந்து அவங்க திருத்திடலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து. பின்னாடி வரவங்களை திருத்தலாங்க, சுத்தி இருக்கிற பூமர்களை திருத்தணும்ல. அது திருத்த முடியாதுங்க. ஏங்க நம்ம வீட்டுல எடுத்துக்கோங்க, நம்ம எவ்வளவுதான் சொல்லியும் லைக் அவங்க இன்னும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பத்தி ஒரு மணி நேரம் பேசிட்டேன் அவங்க கிட்ட, இதெல்லாம் தப்புமா வேணாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், இன்னும் எதை பார்த்து வளர்த்து இருக்க அப்படின்ட்டு கேட்பாங்க. இத பார்த்தோன்னே எனக்கு நீங்க சொன்னீங்களே இந்த கதை, இப்போ பெண்கள் வந்து மாந்தாதான் ரேஷனலைஸ் ஆகும்னு, இது எனக்கு கன்ஃபார்மா நான் ஒத்துக்கிறேன். இதுக்கான ஒரு நேரடி கதைகள் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்காங்க. சொல்லுங்க. அதாவது வீட்டோட இவருக்கான ஒரு ஆண், அவர் வந்து அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவரை ஏத்திஸ்ட் ஆயிட்டாரு. அந்த டைம்ல பூமர் டைம்ல இப்ப அவங்க 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணியே கொடுத்தாரு. அப்போத்துல இருந்தே அவரு இது ஏத்திஸ்ட் அவரை பொறுத்த வரைக்கும் பெரியாரு கலைஞர் இவரை தான் வந்து அவங்க ரொம்ப பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் சாமியா அவர் வீட்லயே வந்து வெளியே வந்து அவங்க அப்பா அம்மா போட்டோவை தான் வச்சிருப்பாரு. அதை மட்டும் தான் வந்து அவர் கையெடுத்து கும்பிட்டு போவாரு, வேறு யாருமே கும்பிட மாட்டாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்காரு அவரு. பட் அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னா, இவரு இருந்தாலுமே இப்போ என்ன நினைச்சோம், நம்ம ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வந்துட்டா அவங்க வீட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆகும் நினைச்சோமா. பட் அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இவர் இல்லாத டைம்ல இவர் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிடுவாங்க. இவருக்கு பிடிக்காதுன்னு இருக்காங்க, ஆனா இவருமே அவருக்கு கருத்து ரீதியா வந்து திணிக்க மாட்டாரு. பட் அவருக்கு சொல்லிடுவாரு. அதனால இவங்க வந்து அவங்க இல்லாத டைம்ல அவர் இல்லாத டைம்ல இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இந்த இது சொல்லுவாங்க, அந்த நோன்பு வருமே, வரலட்சுமி நோன்பு, அதெல்லாம் இவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. இவங்க வந்து இந்த பிகஸ்ட் பரிகாரம்லாம், அதாவது பெரிய சூப்பர்ஸ்டிஷியஸ் பரிகாரம்லாம் அவர் இல்லாத போது செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது அப்போதான் எனக்கு நீங்க சொன்ன கதை கரெக்டா புரியுது எனக்கு. இப்போ ஒரு பெண் வந்து திரும்பி மாறினாதான் வந்து வீடே மாறும். வெறும் ஒரு ஆண் மாறினா அது ஒருத்தராதான் மாறும். ஒரு பெண் மாறினாதான் அந்த ஃபேமிலியே மாறும், அது சொசைட்டியாவே மாறும். இல்ல லைக் இந்த கதையில லைக் அது ரியலா நடக்கல நமக்கு தெரியும். ஆனா வந்து அது ரியலா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்களே அந்த பெண்களே சொல்றேன், லைக் இப்படி நடக்குமா, இப்ப அவங்க வந்து அப்படி போனா அவங்க விட்டுருவாங்களா? அவங்க எதிர்த்து தானே கேள்வி கேட்பாங்க. ஆனா எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னா அதை ஏன் இதை ஏத்துக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்க வரேன் நானு. அதேதான் இவங்க எப்படி எதிர்க்கிறது, ஒண்ணு எதிர்த்தா இது ஒண்ணுன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறாவது எப்படின்னா பயம்,
ஒரு பயத்தை இது பண்ணி இவனுங்க அதை உள்ள கொண்டு வந்துருவானுங்க. ஒரு சாமி பயம் பரிகாரம் அது அப்படி இப்படின்னு. எவ்வளவு காசு புடுங்க முடியுமோ அவ்வளவு புடுங்க பாக்குறாங்க இந்த ஜோசியத்துல. ஆஹ் ஐயோ, அதாவது இந்த அதை ஜோசியத்தை விட்டா வச்சு வேற பரிகாரம் தெரியாதுங்க. பண்ணுவானுங்க பாருங்க. அதை விட்டா வேற தெரியாது எங்களுக்கு. ஏன்னா ஆஹ் இப்போ அதாவது ஏதாவது அதை தான் இவன் கிட்ட ஊத்துவோம். சும்மா போயிட்டு கட்டம் பார்க்க போனா போனோம், ஒரு பரிகாரத்தை பண்ணிருந்தோம்னு அதுல ஒரு அமௌண்ட்டை பாத்துருவான். நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, நான் ரெடி பண்ணி வச்சிருவான். என்ன ரெடி பண்ணி வைப்பான்? சும்மா ஒரு கோலம் கத்தி எடுத்து ஒரு 2 என்னமோ போட்டு வச்சிருப்பான் கீழே, கோடா போட்டு ஒரு மஞ்சள்ல ஏதோ ஒண்ணுத்த வச்சுட்டு சுத்தி போட்டு என்னமோ பண்ணுவான். ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி ஏமாத்தி அவன் தான் பரிகாரம் முடிஞ்சிச்சு, நாங்க தேங்காய் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு வண்டியா கேட்போம்ல. அதுவும் சரிதான். ஏன்னா நமக்கும் அது தெரியாது. நம்மளோட இதை வச்சுதானே, நம்மளோட அறியாம வச்சுதானே வந்து பிசினஸே பண்ண முடியும். நமக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஐயா ஓட வேண்டியதுதானே. அதே விஷயம். அதாவது இப்ப இதே மாதிரிதான். அதான் இப்போ இந்த விஷயத்த நம்ம சொன்ன போது இந்த இது இருக்குல்ல, இந்த கல்யாணத்தப்ப அந்த மாங்கல்யம் அப்படின்ற அந்த மந்திரம் சொல்லுவாங்களே, ஆமா, அந்த மந்திரத்தோட தமிழாக்கம் கேட்டாலே இவனுங்க வந்து பாதி பேர் ஐயரை உள்ள சேர்க்க மாட்டானுங்க. அந்த தமிழாக்கம் அத சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். அது ஆக்சுவலா வந்து இப்படி ப்ரோ நம்ம இவங்களுக்கு சொல்லிடுவோம், நம்ம லிசனர்ஸுக்கு சொல்லிடுவோம் அது என்ன தமிழாக்கம்னு. அது என்னன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த லைன் மாங்கல்யம் தந்து நான் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி கெட்டிக்கணும்னு சொல்லிடுவாரு. ஆனா நமக்கு மீதி எல்லாம் கேட்காது. அவன் மாங்கல்யம் சொல்லும் போது அந்த தாலி எடுத்து காமிக்கிறான்ல, 2 வேர்டு தெரியும். அது ஏன் வந்து அவன் கேட்கக்கூடாது? அந்த டைம்ல வந்து சான்ஸ்கிரிட் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அந்த கெட்டி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சவுண்ட்ல இவரு மந்திரத்தை சொல்லிட்டு ஓதிடுவாரு. இப்போ மந்திரமே சொன்னாங்க அவனுக்கும் புரியாது. ஆனா இப்ப நம்ம அதை கிளீனா சொல்லிடலாம். இல்ல நம்ம வந்து அங்க மியூசிக் டைரக்டரா மாறிடுவாரு. அதான் வந்து கெட்டி மந்திரம் போத்துருவாரு. பாத்தீங்கன்னா மாங்கல்யம் தந்துனால மாங்கல்யத்தை எடுத்து காமிப்பாங்களா அந்த தேங்காய்ல இருந்து, அதை வந்து நான் இப்போ எடுத்து இவர்கிட்ட குடுக்க போறேன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்றது. அது சொல்லிட்டு அவர் கெட்டி மந்திரம் சொல்லிடுவாரு. கடகடன்னு நம்ம ஆளுங்க அதிக ஆரம்பிச்சிருவாங்க மேலத்தை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவரு தேவர்கள்ல வந்து இந்திரனுக்கு மனைவியா கத்திக்கிட்ட மாதிரி. அடுத்து உணவத்தர் வருணன், இந்திரனும் வருணனும் சேமா? வருணன் வந்து அதாவது தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இவருக்கு கத்தி வச்ச மாதிரி, அடுத்து வருணனுக்கு கத்தி வச்ச மாதிரி, மூணாவதா பிராமணன் ஆகிய நானும் கத்திக்கிட்ட மாதிரி, நான்காவதா சூத்திரன் உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாலியை கையில கொடுப்பாரு. அதாவது டவுட் இப்போ சூத்திரங்க நான் உனக்கு குடுக்கறேன்றான்ல, நூலனே கல்யாணம் பண்ணினா அப்ப என்ன பண்ணுவானா? அப்ப அவன் மாங்கல்யம் தந்து நான் சொல்ல மாட்டான். நீங்க ஒரு பிராமின் மேரேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமா, அங்க வந்து அப்பா மதியில தானே உட்கார வச்சு, அங்க வந்து அப்பா மதியில தானே உட்கார வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? நம்ம வீட்டு கல்யாணத்துல தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு கல்யாணம் போத்திருப்பாங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா டைரக்டாவே தெரியும் அவங்க பொண்ணு வந்து அப்பா மதியில தான் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க பிராமின்ஸ்ல. அப்ப அப்பா மதியில உட்கார வைப்பாரா, ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்க வீட்டுல ஒரு பெரிய அம்மா, அவங்க வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு சொல்லுவாங்க பெண்கள்ல, அவங்க வந்துதான் கொடுப்பாங்க தாலிய. அந்த இது அதாவது தாங்கால வச்சு கொடுப்பாங்க. யாருமே ஐயதே இருக்க மாட்டாரு. இவர் பார்த்து பையன் பார்த்து எடுத்து கத்த ஆரம்பிச்சிடாரு. எல்லா இதுலயும் பொண்ணு அவங்க அப்பா இதுலதான் உட்கார வைப்பான். எல்லா வழக்கப்படியும் அதேதான். விடுங்க, நம்ம இது ஜோசியம் விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இல்ல இதுவும் ஜோசியத்துல ஒண்ணு தானேங்க, ஜோசியர் தானே சொல்லுவாங்க. அங்கீகாரம் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். அதாவது அந்த மாதிரி மந்திரங்கள்னு சொல்றானுங்களா இவனுங்க, ஃபேக் மந்திரஸ் எல்லாம் சொல்லி, அதாவது நம்ம மந்திரத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா இவனை போட்டு பறந்துருவோம் நூனன்ஸ. அதுக்காகவே நம்ம சான்ஸ்கிரிட் கத்துக்க விடாம பண்றாங்க. அது இப்ப தரானே, இப்போ வந்து கத்துக்கோன்றான். ஆனா நம்ம கத்துக்க மாட்டோம்ல. அதுவும் நம்ம கத்து ஓகேங்களா.
அதேதான் இவன் சூத்ரன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட குத்துருவான். தள்ளி பிரோச்சனை இல்லைங்க, கத்துக்கினா கூட என்ன ஆஹ் மிஞ்சி மிஞ்சி போனா ஆனா 10,000 சும்மா இத கோயில்ல போய் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன போடுவாங்க. பண்றாங்க, இது இப்போ நான் சொன்ன இந்த லிசனர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க, உன்னைய கல்யாணம் பண்ணி வைடான்னு கூப்பிட்டதுக்கு நீ 4 பேரு குத்திட்டு குத்த பாத்தியா, அந்த மாதிரிதான். அதுக்கு அமைதியா இவன் இல்லாம வெறுமனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த இதுலங்க இந்த ஜோசியத்திலேயே ஜாதகத்திலே லைக் நிறைய டைப் ஆஃப் இருக்கு. லைக் ஒருத்தவங்க வந்து நாடி பிடிச்சி ஜோசியம் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து கிளி ஜோசியம் சொல்லுவாங்க. ஆனா வந்து யாருமே வந்து அவங்க ஜோசியம் மட்டுமே நம்புவாங்களே தவிர மத்த ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து மத்த இதுவும் நம்பாம இருக்காங்க. நாங்க வந்து எதையுமே நம்ப மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றோம் நாங்க. ஒரு நாடியை பிடிச்சி எப்படி ஜோசியம் இது பண்ண முடியும், சொல்ல முடியும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்ல நாடி கூட முடியும். ஏதோ அது நாடி இது கூட ஏதோ கூட ஓகேங்க. கிளி எப்படி அது ஆ கிளிக்கு என்ன தெரியும், அஞ்சறிவு ரைட்டுங்க. ஜீவனு. இல்ல கிளி ஒரு அஞ்சறிவு ஜீவனு, நம்ம 6 ஜீவனு. அது என்ன தெரியவா போகுது? அது என்ன நினைக்குது அது நமக்கு தெரியுமா? இல்ல நம்ம என்ன ஏங்க நினைக்க அது அது தெரியுமா? அது ஒரு சர்க்கஸ் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இந்த இது போடு, செகண்டுக்கு இந்த தேர்டு கார்டு எடுக்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவர் நீங்க அவ்வளவுதான். என்ன இப்போ நீங்க இப்போ பிராலி போறாரு, அவர் ஒரு கார்டு எடுக்க சொல்றாரு, நானும் அவருக்கும் அதே போட்டோ வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கு மாதிரி வச்சிருப்பாங்க, அதே தான் சொல்லுவாங்க, அதே பேட்டர்ன் தான் சரிங்களா. அது பரவாயில்ல, அவங்க ஏதோ வித்த ஏதோ ஒரு வித்தன்னு ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல, நமக்கு கண்ணு காட்சி சரிப்பா, கிளி ஏதோ பண்ணுது, அவன் சோத்துக்கு ஏதோ பண்ணிக்கிறான் சரியா. இது இவனுங்க இந்த கட்டாங்கட்டி ஓக்குறானுங்களே, கட்டாங்கட்டி, அதுதான் எனக்கு வெறுப்பு நேராது. அது அதுதான் இல்ல அது ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்புறது அதுதான், கட்டம் கட்டி இது பண்றதுதான். அண்டர்டேக்கர். அதாவது ஒரு லீடர் போர்டு மாதிரி வச்சுப்போம். இல்ல ஏதோ நம்பர் இருக்குது அப்படின்னா நம்பர் 1 கோஸ் டு நாடி ஜோசியம், செகண்ட் வந்து கிளி, ஏன்னா அது கொஞ்சம் உழைக்குது, கிளி உழைக்குது, அந்த ஆள் உழைக்கிறான். மூணாவது சுவத்துக்கு சுண்ணி அடிச்சுங்கிற நம்ம கட்டம் கட்டி எப்படி சொல்றது, ஏதோ ஒன்று சொல்லுங்க, கிரேஸ் ஞாபகம் வரல. கட்டம் கட்டி ஓல் கத்தையும் கத்தி என்னமோ கையிலேயே ஒரு நம்பர்ஸ் எண்ணுவாரு, எண்ணிட்டு அவரு வந்து அதாங்க அப்படின்னு ஓத்து விடு ஓம்பாட்டுக்குன்ற. இல்லைங்க, இதை தாண்டி ஒருத்தங்க இருக்காங்களா நம்ம இவங்களை வித்தோமே, அதாவது இது சொல்லுவாங்கல்ல, அது ஆத்தா உள்ளடங்கி சொல்லுவாங்க, குறி சொல்றது, அது குறி சொல்றது. அத சதீஷ் இருக்கு. அது வந்து ஒருத்தவங்களே இன்னொருத்தவங்க நம்ப மாட்டாங்க, ஜோசியம் பாக்குறவங்களே நம்ம என்னத்துக்குடா எல்லாமே நம்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது. கரெக்ட். இப்போ அதை விடுங்க, அதெல்லாம் விடுங்க, வேணுங்க இந்த ஜோசியம்னு சொல்லிட்டு இந்த இது கொடுக்கறது, இந்த மோதிரம் செஞ்சு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வந்து பிராண்ட் பிரான்சைஸ், ஏன்னா அது ஆடாவே போடுவாங்க பாருங்க டிவில. இந்த முதல்ல கொண்டு வந்து இந்த ஃபேமஸா கொண்டு வந்து இந்த கேபிஜே ஜுவல்லர்ஸா, அதான் முதல்ல ஃபேமஸா கொண்டு வந்து ஆடு மூலியமா தான் வந்து மோதிரத்தை போடுங்க, உங்களுக்கு இந்த மோதிரம் போட்டேன் சூத்தொழியா எனக்கு பீ ஒழுங்கா வராம இருந்துச்சு, இன்னைக்கு நான் பீ ஒழுங்கா போறேன், எல்லாத்துக்கும் கேபிஜே தான் காரணம் அப்படின்னு ஒரு முட்டை கொடுப்பானுங்க. அந்த மாதிரி நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா? நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. நீங்க நீங்க அந்த மாதிரி ஜோசியர் கிட்ட கூட்டு போனாங்க சம்திங் ஏதோ ஜாதகம் பாக்குறதுக்கு தான். ஆனா வந்து நான் வந்து லைக் 19 இல்லைன்னா 20th வயசுல வர ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்ப நான் என்ன பண்ணிருக்கோம், ஸ்பாட்டிஃபைல தான் பேசிட்டு இருக்கேன், சாரி பாட்காஸ்ட் தான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஏழமும் நடக்கல, அப்படியேதான் இருக்கேன். அப்ப எப்படி இருந்தாலும் அப்படியேதான் இப்பயும் இருக்கேன். நான் 10th படிக்கும் போது 10th நான் 10th வரதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் 12th அப்போ ஒரு முறை பார்த்தாங்கயா, போயிட்டு யோசியம் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவன் சொன்னானா எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணனுக்கு என்ன சொன்னான்னு தெரியல, எனக்கு வந்து டாக்டர் ஆகி வந்துட்டான். நான் என்ன டாக்டர் ஆனா
இதோட காமெடியான விஷயம் என்னன்னா, அவன் எடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கும், எடுத்தது தேர்ட் குரூப். அவன் எப்படி டாக்டரா? இது அத கருணாகரன் சொல்லுவார்ல, 3 மாத்திரை 3 வேலைக்கு போடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வரல. இன்டர்நெட் இல்ல அந்த மாதிரிதான். இப்போ இவனுங்களே இப்போ ஒத்துப்பானுங்க. இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி தப்பா சொல்றா ஒத்துப்பானுங்க. இந்த மாதிரி. ஆனா இப்போ வந்து நம்மளாம் சொல்றோம்னா இந்த மாதிரி ஜோசியத்தை நம்பாம ஒருத்தர் இருப்போம். இந்த ஜோசியத்தை வந்து விட்டு கொடுக்காதவனுங்க சில பேர் இருப்பானுங்க தெரியுமா. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்ம சொல்லுவோம், சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் ப்ரிடிக்ஷன்டா, அது அவன் திறமடா, அவன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் வச்சு கிரகணம் வச்சு அவன் கணக்கு போடுறான். எப்படி நாசால போய் பட்டா வாங்கி நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் பத்தி பேசலாம் இப்போ. நம்ம இருக்காரு நம்மளுக்கு பிடிச்சவரு பாலாஜி ஹாசன். ஐயோயோ அவன் 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 சொல்ற ஓல்ல ட்ரீம் 11ல காசு விட்டான் தாங்க அதிகம். எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுங்க. அவன் என்ன ஜிங்ஸ் பண்றானா என்னன்னு தெரியல, எது சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் நடக்குது. சிஎஸ்கே வின் ஆகும்னா லூஸ் ஆகுது, லூஸ் ஆகும்னா வின் ஆகுது. ஸ்மித் கேட்ச், இவன் கோலி கேட்ச் பிடிப்பானா, கேட்ச் பிடிக்காம இந்த 2 கேட்ச் அப்படியே அழகா விட்டான். ஆனா வந்து சொல்லிக்கிறது நான் தான் பெரிய அஸ்ட்ராலஜர், நான் தான் புளுத்தி, இல்லைங்க. அவன் எப்போ ஃபேமஸ் ஆனானா தெரியுங்களா, நம்ம வேர்ல்டு கப்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களா, ஏதோ ஒரு முறை சொல்லிட்டான் கரெக்டா. ஒரு முறை ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன் ஏதோ போட்டது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கூட எப்படிங்க, ஃபர்ஸ்ட் இது நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னா, ஆனா இங்கிலாந்து ஜெயிச்சு. ஆனா பீப்புள்ஸ் ஆட்டுங்க, பீப்புள்ஸ் சாம்பியன் தான். இப்படி சொல்லி ரீல் ஊத்தானா, அந்த டைம்ல அவனுக்கு வந்து ட்ரெண்டிங் வைரல்ல போக ஆரம்பிச்சுன்னா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிக்கிறான். அவன் உடனே என்ன சொல்றான், ஆதித்யா டிவில கூப்பிட்டு இவனை பண்ண வைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுதாங்க எனக்கு ஒரு சிரிப்பு, என்னடா நீ ஜோசியம் போய் ஆதித்யா டிவில பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அப்பனாவே பாத்துக்கோங்க, இதுவும் காமெடிகள். நீங்க கேட்டுட்டு சிரிச்சிட்டு போயிடணும், அதான் அதுக்காக தான் அந்த போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஆனா நிறைய யூடியூப்ல அவனை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா. அப்ப வந்து ஒரு கதை ஓடுறான், நீங்க இந்தியா ஒரு வரைபடம் இருக்குங்களா, அதை வச்சு அது ஒரு கதை இருக்குங்க, அந்த வரைபடத்தை வச்சு ஒரு கட்டம் போடணுங்க. அவன் தமிழ்நாடு வரைபடத்தை வச்சு ஒரு கட்டம் நான் போட்டு வச்சிருக்கேங்க, இந்த கட்டத்தை வச்சு நான் கணிச்சு சொல்லணும்னா எப்போ டிசாஸ்டர் வரணும்னா நான் என்னால சொல்ல முடியும் அப்படின்றான். உடனே நம்ம ஆளுங்க இவங்கலாம் இருக்காங்க வெதர் ஃபோர்காஸ்டிங், அவங்கலாம் ஜோக் டு யூ அப்படின்னு இருப்பாங்க. அதாங்க ஒரு ஒரு பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சு அவன் ப்ரெடிக்ஷன், இது எப்ப வரும் எப்ப போவோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். இவர் வந்து கிரகம் இப்படி சுத்துதான், அதனால வந்து டிசாஸ்டர் வருதான். 9 கிரகமும் முச்ச பெற்ற ஒருவன். அதேதான் எந்த கோணத்தை வேணா ஊம்பலாம், எப்படி வேணாலும் குதிச்சு நோக்கலாம், கண்டுக்காதீங்க. அதே மாதிரிதான். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இந்த சைனீஸ் ஜோசியர். எனக்கு தெரிஞ்சு அவர் கானா பாடுறவருன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா, வைரல் ஆயிட்டாருங்க ஒரே ஒரு. அவர் வாய்ஸ் அதை வச்சு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவன் வாயிலே நம்ம புதுசா மியூசிக் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்துக்கிறாங்க. இவன் சும்மா தமாஷுக்கு பண்ணிருப்பாங்க, வாயில மியூசிக் போட்டு நான் கிட்ட பேசினேன் இல்ல இந்த மாதிரி நடக்க போதுன்னு இருப்பான். ஆதினா தான் ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, அதுல இருந்து காப்பி வச்சுன்னு வந்துருப்பான் முந்த, அது ஒரு ஜோசியம் சொல்லி ஊரை ஓட்டுங்க. அப்புறம் இந்த இப்ப விஜய் டிவி இதுல நீயா நானால கூப்பிடணும்னா ஒருத்தரை கூப்பிட்டு பாருங்க, செல்வி. அவரு எல்லாரும் சாவுக்கும் அவர் தான் வந்து ப்ரெடிக்டர். அவரு ஜெயலலிதா செத்தாலும் சரி, கருணாநிதி செத்தாலும் சரி, அதாவது அவனதான் டாப்பா சொல்லியிருந்தாங்க. 2020 கணிச்சான் பாருங்க, கிறுக்கு மாதிரி கணிச்சான். நல்ல வருஷம் இது அப்படின்ட்டு, இந்த வருஷம் வேற லெவல்ல போகணும். அதாங்க இதுதாங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 2020 தான் பெரிய எக்ஸாம்பிள். எல்லா ஜோசியரும் 2020ல என்ன சொல்லிருப்பாங்க, இந்த இது உங்களுக்கு நல்லா போகும் ஒரு வருஷமே கணக்கத்தோம் நானுங்க, ஒரு வருஷத்தையே கழுவி விட்டானுங்க எல்லாரும். இப்ப எந்த இது எத்தாலுமே வருஷத்தை திட்டிங்கிறாங்க.
எனக்கு ம், தண்ணி வரல 2020 தான் காரணம். ம். சரி, அதை விடுங்க. அது அவனுங்க வந்து 2020 பண்ணி போடுறானுங்க. இப்போ டெய்லி காலைல அதுதான். பாப்பாங்க தெரியுமா நம்ம வீட்டுல பூமர்ஸ்லாம். ஆமா. ஆமா ஆமா. அரிகேஷன் வந்து ஒரு வெங்கட்ராமன் வந்துருவாரு இந்த தெரியுங்களா? இது ஜி தமிழ்ல வந்து காலங்காத்தால ராசி பலன் சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. ம். ஆமாங்க, இந்த ஜக்கியோட சித்தப்பா பையன் மாதிரி இருப்பாரு, புவர் ஜக்கி, அவர் தானுங்களே. அவர் வந்து சன் டிவி எல்லா சேனலும் பண்ணுவானுங்க. ஆனா இவர் மட்டும் ஃபேமஸ்ங்க. ஜி தமிழ்ல வந்து பேசுவாரு அரிகேஷன் வெங்கட்ரமணான்னு. எல்லாரும் அப்படியே பூமர்ஸ்னா எத்துவாங்க. தலைவா அப்படின்னு. அந்த மாதிரிதான். அதே எங்க வீட்டுல எங்க அம்மா அவரை பார்க்காம ஏஞ்சி வர காலங்காத்தால அதை வேற அலாரம் மாதிரி வச்சு புத்துருவாங்க எங்க வீட்டுல. அலாரம் வச்செல்லாம் பாக்குறாங்களா? ஒஸ்ட்டுங்க. அதாவது அலாரம் எங்க அம்மா ஏஞ்சி அதை அலாரம் மாதிரி வச்சு விட்டுருவாங்க. அது ஒரு நாளே எனக்கு தூக்கம் வர நான் ஏஞ்சி உட்காந்துருவேன். வந்து ஏதாவது சொல்லுப்பாரு. இந்த சந்திராஷ்டிரமோ அதை பத்திலாம் சொல்லுவாங்க. இந்த மேட்டர் சொல்லுவாங்க, இந்த சந்திராஷ்டிரமோ அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. அதை பத்தி தெரியுமா ஷான் குட்மன்? இந்த இது அங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அது கிரகணங்க. கிரகணம் இது வந்து வேற, சந்திராஷ்டிரமோ. இது வந்து இல்லை. அது இப்போதாங்க ஆரம்பிச்சாங்க புதுசா. எவனோ ஒருத்த சொல்லி போட்டான் சந்திராஷ்டிரமோன்னு புதுசா ஒரு டேர்முக்கு ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிறதுக்காக. இந்த சதுர்த்தி அந்த விஷயத்துல வராது. இது எப்படி தெரியுமா? அதனால இவரு இருப்பாரு நம்ம சந்திரன் இருக்காருல்ல, மூன். அவர் வந்து மாசத்துக்கு 28 daysல வந்து 2 days இல்ல 3 days மேக்சிமம் ஒவ்வொரு ராசிக்காரங்க தான் போயிட்டு புடிச்சு இவர் வந்து இது பண்ணுவாராம். இவரோட சாஸ்திரிகள் எல்லாம் காட்டுவானா. அதனால வாயில போய் இவர் குதி இருந்துருவானா. அப்படியே இவங்க அன்னைக்கு அந்த சந்திராஷ்டிரம் அன்னைக்கு இவங்க பேசினாலே பிரச்சனை கொண்டு வந்து ஊத்துருவானா. அது மூன் வந்து அங்க சுத்தமா தரா ஸ்ட்ரெயிட்டா இவர் வாய்க்கு வந்து உட்காந்து பாக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரங்க வாயிலையும் உட்காந்துக்கிட்டு அப்படியே இவங்க பேச வந்தா உடனே அப்படியே நாட்டை வந்து சுழத்தி வேற மாதிரி பண்ணி விட்டுருவானா. அவ்வளவு மூணு இருக்கா இந்த இதுல உலகத்துல? ஆமாங்க, அவன் 28 பேரை இது பண்ண போனா இதுவும் பண்ணுவானுங்க. எல்லாரும் வாயிலையும் வந்து டிக் வச்சு நிப்பாருங்க. இல்ல வாய் பேரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இதை நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே எல்லா அந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் வாயிலையும் வந்து ஒரு டிக் வச்சுட்டு நின்று இருப்பாரு அன்னைக்கு. ரொம்ப அப்புறம் பாத்துப்பா இது ஏதாவது கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஏதாவது இதாக போராடுங்க. நம்ம சந்திரனை பத்தி வந்துருவாங்க. அதாவது அதை சொல்லுவாங்க, அது உண்மைடா, அது அந்த அப்படிதான் எழுதிக்குதுன்னு சொன்னா அதையே நீ தமிழாக்கம் பண்ண அப்படின்னு. அதேதான் அதுவானா திருப்பி பேக் டு ஜோசியம். கேஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுங்க, வருமானமே வர மாட்டேங்குது, கேஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்க முடியாது, வேலையை பாருங்க. இதுக்கு ஜோசியம். அப்புறம் இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியம் பண்ணுவானுங்க. வாஸ்து பார்க்க தெரியுமா? வாஸ்து பத்தியும் தெரியுமா ஷான் குட்மன்? இல்ல வாஸ்து பத்தி தெரியாது. ஆனா வந்து வெஸ்ட் சைடு பார்த்து ஃபேஸ் பண்ணி இருந்தா நல்லதோ, இல்ல ஈஸ்ட் சைடு பார்த்து ஈஸ்ட் சைடு இல்ல வெஸ்ட் சைடு பார்த்து ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா வந்து நல்லது அப்படின்னு சொல்லி இது எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் எங்க அப்பா கிட்ட ஒரு தெரிஞ்ச மாதிரி கேட்டேன். எப்படி வீடு வந்து எப்படி கட்டுவாங்க, எந்தெந்த பொசிஷன்ல வச்சு கட்டுறாங்கன்னா ஒரு வீட்டை, அந்த ரூம்ஸ்லாம் அதை எப்படி கட்டுவாங்கன்னு கேட்கும் போது தான் அவர் வாஸ்து பத்தி சொன்னாரு. அது ஒண்ணும் இல்ல, நீ வந்து நம்ம நார்த் டைரக்ஷன் சவுத் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு கரெக்டா நிக்கணும். எந்த டைரக்ஷன் நிக்கணும்னா ஈஸ்ட் டைரக்ஷன் பக்கமா நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க நார்த் வெஸ்ட் இந்த மூலையில வந்து குபேர மூலை, இந்த மூலையில வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லி வாயு மூலை அப்படின்னு பிரிப்பாங்க. அக்னி மூலையில வந்து கிச்சன் வைப்பாங்க, குபேர மூலையில இந்த இது வைப்பாங்க, கடையா இருந்தா கல்லாப்பெட்டி, வீடா இருந்தா பீரோ அதை வைப்பாங்க. வாயு மூலையில வந்து இதுவே பாத்ரூம் வைப்பாங்க. கன்னி மூலைன்னு ஒண்ணு இருக்கும், எல்லாத்தையும் கன்னி மூலையில வந்து பூஜை ரூம் வைப்பாங்க. அப்படிதான் செட்டப்.
மூணுன்னு சொன்னா என்ன மூணுன்னா அது இது இல்லை. இப்போ ஈஸ்ட் பக்கமா இருந்து ஈஸ்ட் ஈஸ்ட் நார்த்து, அதாவது நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட் இருக்குண்ணா, அததான் வந்து கார்னர்ஸ். அந்த கார்னர்ஸ்னா அதை தான் செட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து டயக்ராம் போடுவாங்க வாஸ்து வச்சு. நமக்கு எப்படி பிடிச்ச மாதிரி செய்ய விட மாட்டாங்க பூமர்ஸ். பாடுவா அப்படின்ட்டு கூட்டின்னு போயிடுவானுங்க. இதேதான் வாஸ்து. இந்த வந்து வாஸ்துல தப்பா ஆயிடுச்சுன்னா போடுமாங்க, அந்த வீட்டுல வந்து எதுவுமே தங்காதான். இதெல்லாம் வேற கதை விடுவானுங்க. இந்த ஜோசியம் இந்த வாஸ்து பாக்குறவங்க எல்லாம் இப்போ அப்பெல்லாம் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்னடா அப்படின்ட்டு கேள்வி கேக்குறதுனால சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது பண்ணும். இதெல்லாம் சயின்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி. என்னடா சயின்ஸ், சூடோ சயின்ஸ் எழுதிடுவானுங்க. அப்படியே சூடோ சயின்ஸா மாத்திடுவானுங்க. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரகத்துல இருந்து ரேஸ் வந்து உங்க மேல பட்டு நீங்க வந்து எதனா ஆயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சூடோ சயின்ஸ் பண்ணிருப்பானுங்க. அவன் வீடே இல்லாம இருக்கான், வீடு இல்லாம அவன் வீடு இல்லாம இருக்கான், என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி. வீடே இருந்தாலும் இப்ப நம்ம தாராவி மாதிரி அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம்னா, வீடே இருந்தாலும் ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து சின்னதா வச்சு அங்க சமைப்பாங்க. சின்னதா இது குடிக்கிற இடம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் சில வீட்டுல இருக்கும், சில வீட்டுல இருக்காது. மோஸ்டா பப்ளிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்களாம் நல்லாவே இல்லையா, செத்து போயிட்டானுங்களா 10 நிமிஷத்துல? நீ தங்குற வீட்லயும் நான் பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பானுங்க. அவன் வாழ்றதே ஒரு ரூம்ல தான் இருக்கும். இது சொல்றது நாட்டத்தை மத்தியில கஷ்டத்தை மத்தியில வாழ்ந்துட்டான். இதை வந்து உனக்கு பிரச்சனை பூண்ட தருவேண்டா அப்படின்னு நினைப்பானுங்க. ஒன்னும் ஒரு பிளாக் மேஜிக் முடிக்கு பத்தி பேசணும்ல, அது பத்தி எனக்கு ஷூரா தெரியல. இப்ப சொன்ன செய்வினை வைக்கிறது, அந்த செய்வினை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் அதெல்லாம் சொல்லுவாங்க. செய்வினையே இருக்காது. இதெல்லாம் நம்ம மோஸ்டா பாத்துட்டு தான் எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த சிசர் சூனியோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இந்த வடிவேல் காமெடியில பாத்துருக்கீங்கல்ல, அந்த கத்தங்கி சாவான்னு இது பண்ணுவார்ல, அவங்க ஆள் தான் அது. அதேதான் அவன் வந்து இது மயில்சாமி வந்து சொல்லுவாங்களே, நீ காசு போல எல்லா ஜாதகத்துக்குமே அவனேதான் சொல்லுவான். அவன் சொன்ன எப்படி காசு போடுங்களாம் ஒருத்தங்கிட்ட இருந்து கில் ட்ரிப் இல்ல, நம்ம ஐயத்தை தூண்டிட்டா போதுங்க, நீங்க காசு கொட்டிடுவீங்க, அவ்வளவுதாங்க. அது ஜாதகம் இல்ல, நீங்க எங்க போனீங்கன்னா காஷ்மீர் படத்துல அத நல்லா சொல்லியிருப்பாங்க. ஆமா, இவங்களே புதைச்சு இவங்களே எடுக்கிற மாதிரி அதேதாங்க. கிராமம் எல்லாம் நைட்ல நடமாட மாட்டான், சரிங்களா? மை போட்டா தெரியுதுன்னு வண்டி இங்க நிக்குதுன்னு. ஜிபிஎஸ்ஸாலே கண்டுபிடிக்க முடியல இந்த பொண்ணை, எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு செம்ம காண்டு. ஒருத்தகிட்ட சொல்றான், அவன் எனக்கு முட்டு கொடுக்குறாங்க. எப்படிதான் பார்த்தனா, ஏன் அவன் காமிக்கிறான், அவன் கையில வச்சு மை போட்டு பாத்துட்டு காமிக்கிறான். இங்க பாரு உன் கார் தான், உன் வண்டி தானே. அவனை பார்த்து திருத்தா வண்டியா, ஆமா இது என் வண்டி தான், என் வண்டி தான். இவன் வந்து அட்ரஸ் பண்றானா. இது ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல எல்லாம் வரும், இந்த வண்டியே ரோபோட்டா மாதிரி வீடியோ கால் பண்றது போல, வண்டி ரோபோட்டா மாதிரி நம்ம மோஸ்டா இந்த கத்ததை எல்லாம் பேசியாச்சுன்னா ஓகே, எண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டுருவோமா? போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் அண்டர்டேக்கர் நம்புற வரைக்கும் இவங்க இருப்பானுங்க. இவனுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜக்கி கல்ட்டு மாதிரி தான் இவனுங்களும், சரிங்களா? இப்போ நம்ம ஜென்ரேஷன் அவ்வளோ நம்புறது இல்லை. நம்ம ஜென்ரேஷன் முந்தின ஜென்ரேஷன் இப்போ பரவாயில்ல. முன்னாடி 50% நம்பிக்கை இருந்தாங்கன்னா இப்போ 75% நம்பிக்கை இருந்தாங்க, சரிங்களா? இப்போ இவனுங்கிட்ட ஏத்திஸ்ன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. என்ன கடவுள்லாம் இல்லையா அப்படி இப்படின்றானுங்க. என்ன இவனுங்க ஏதோ கடவுளை நேரா பார்த்து கடவுளுக்கு ப்ளோஜாப் கொடுத்த மாதிரியும் சந்திராஷ்டமன் சொல்லி ரிக்கு வாங்கி வச்சுட்டு பிஜி தான் கொடுக்குறானுங்க. பிஜி அந்த மாதிரி கடவுள் ஏதோ காதுல வந்து நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரியும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்லுவேன், லைக் யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, லைக் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்தவங்க கல்யாணம். இந்த ஜாதகம் அந்த வலையில விழுந்துடவே விழுந்துடாதீங்க. அது ஒரு பெரிய ஸ்கேம். அது அவ்வளவுதான் என்னால சொல்லுங்க.
ஓகே அதேதான் நானும் செல்வி. சொல்ல விரும்புறேன். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கேஜ் மாதிரி. அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கோல்டன் கேஜ் மாதிரி பார்க்கறதுக்கு வந்து உங்க கண்ணுக்கு நல்லா தெரியலாம். ஆனா உள்ளதான் வச்சிருப்பான் ஆப்பு. நீ அதுக்குள்ள மாட்டீங்கன்னா வெளில வர முடியாது. மேக்ஸிமம் எலிமினேஷன் அது சாம்பர் தான் ஒரே அதுதான். ஸ்மாக் அதை தான். வந்து டிபெண்ட் பண்ணாம நம்பி இருக்காம இருக்கணும். நம்ம அம்மா அப்பாவே சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனாலும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சு அதை நம்பாமலே இருக்கிறது பெட்ரு. இதான் இது என்னோட ரியல்ல சொல்றது. இப்ப இது வந்து அந்த பெரியார் சொன்னது மாதிரி தான். அதே பெரியார் சொன்ன எடுக்காம பெரியாரே அறிவு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிளாக் மேஜிக்னு, அந்த பிளாக் மேஜிக் வச்சு பெரியார் எத்தனையோ பேர் போட்டுதெல்லாம் பார்த்தானுங்க கேரளா இவனுங்க. ஆனா கட்சியில போய் ஆப்போசிட்டா அவனுங்க யார வந்து விரும்புறாங்க அவங்க செத்து போனாரு அப்படின்னு அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ரியல் என்னன்னா அப்போ வந்து டிசீஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிள். இப்போ கரண்ட்ல என்ன ஒண்ணு இருக்குதோ அதோட இவனுங்க வந்து மேட்ச் பண்ணிடுவானுங்க. ஆச்சா அவன் செத்து போனது ஏதாவது ஒரு நோயில செத்து போயிருப்பான். இந்த நடுவுல வந்துட்டு ஐ வாண்ட் தி மேட்ச்னு கத்திட்டு பாடுங்க. அதான் சிம்பிளா தான். அது எப்படின்னா, ஆனா இப்போ மோஸ்ட் நம்ம இப்போ இந்த கேரளா பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா கேரளால இப்போ எல்லாமே மாறிடுச்சுங்க மோஸ்டா. ஆமா, நான் ஒரு கல்யாணம் பார்த்தேங்க. இல்ல அந்த கல்யாணத்துல வந்து எந்த இவருமே ஐயர்லாம் கிடையாது. 2 பேரும் அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. டேட் அன்னைக்கு போறாங்க. ஜாலியா மணமேடைக்கு போயிட்டு அவங்க பிடிச்சவங்கலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு பேசிட்டு அப்படியே கல்யாணம் போய் தாலி எடுத்து கட்டிட்டு முடிச்சிட்டாங்க. இதான் கல்யாணம். பிராலி எனக்கு ஒரு டவுட். நீங்க பார்த்தது கிறிஸ்டியன் மேரேஜுங்களா? இல்ல இந்து மேரேஜ் தாங்க. ஏங்க கிறிஸ்டியன் மேரேஜ்லாம் அப்ப எங்க சர்ச்சுக்கு போவாங்க? அப்ப கூட இவரு வரணும் தாங்க. இல்ல நீங்க கிறிஸ்டியன் மேரேஜ்னு சொன்னாங்க, அல்லேலூயா வருவார்ல பாவாத. அதுதான் பிராலி. இப்போ நான் என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு ரிலீஜன் இல்ல 3 ரிலீஜன் இருக்குது. அதையும் தாண்டி சில ரிலீஜன்ஸ் இருக்குது. எல்லாத்துலயுமே வந்து இந்த அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்குது. ஆச்சா எல்லாருமே வந்து அதை வந்து மேக்சிமம் வந்து வித்ட்ரா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாவே அது ஃபேக்குன்னு சொல்லி இதுவாயிட்டு வரணும். அது வரைக்கும் அதை நம்பி இருந்தாங்கன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இன்னும் இருக்கதான் செய்யும். வேற மாதிரி வாழ்வானுங்க. அதேதான். இது இந்துன்னு மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே இருக்குது. அதுலயும் சில ரிலீஜன்ஸ்ல இந்துஸை விட மோசமாகுது. அந்த ஒரு இது வந்து அவங்க நம்பின்னு வரணும் வெளியில. அது வந்து ஒரு ஃபுல்லாவே வந்து ஒரு கண்கட்டி வித்தன்ற மாதிரி அவங்க நம்பி வெளில வந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியா இது பண்ணலாம். இல்ல இருக்கு, கடவுள் இருக்காரு, என் கண்ணுல வந்து பெல்லி டான்ஸ் ஆடிடுறாரு நம்பிந்தோடா, அது வந்து கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் வந்து அது ஒரு மேஜிக்னு சொல்லி வெளில வந்துடணும். அவ்வளோதான். ஒரு இதுவே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. அதான் நம்ம கடைசியா என்ன சொன்னோம்னா, மோஸ்டா நீங்களா நம்ம ஜெனரேஷன் வந்து இதெல்லாம் உண்மை. அதான் நம்ம வந்து சிச்சுவேஷன் எதுவுமே வெளில வந்துடணும். வந்துட்டா கரெக்ட் ஆயிடும். அதேதான். அதுக்கப்புறம் அவனுங்களோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிடும். அதாவது நம்ம வந்து எப்போ இதை நம்பாம விடுறோமோ அப்ப அவனுக்கு இந்த பிசினஸ்ல காசு இருந்தா போதும், அவன் வேற பிசினஸ் போயிட்டான். அதுதான் லேட் ஆகும். ஆனா மேக்ஸிமம் வந்து வெளியில வந்துடலாம். அதுதான் ஒரு இது. அதேதான். ஓகே, இதை சொல்லி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வந்ததுக்கு நன்றி அண்டர்டேக்கர். அதே மாதிரி நானும் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கிறேன். அப்படியே வந்து நல்லா இருக்கும். இது ரேண்டம் டாக்ஸ். ஓகே, ரேண்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வந்து கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க் யூ பிராலி கொடுத்தது. ஓகே, தேங்க்ஸ் ஆல் குட் மேன். தேங்க்ஸ் பிராலி. நன்றி பிராலி. நன்றி கன் செல்வி. நன்றி பிராலி. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.